அண்மைச் செய்தி. அதிக வட்டி தருவதாக கூறி ரூபாய் 5000 கோடிக்கு மேல் மோசடி செய்த நியோமேக்ஸ் நிறுவன இயக்குநர்களின் சொத்தை பறிமுதல் செய்ய கோரிய வழக்கில் கடந்த காலங்களில் நடந்த நிதி நிறுவன மோசடிகளில் ₹1 பாதிக்கப்பட்டவர்களுக்கு திரும்ப வழங்கப்பட்டுள்ளதா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமி வழங்கிட கேட்கலாம். மாரிச்சாமி வணக்கம். இந்த வழக்கு தற்போது எந்த நிலையில் உள்ளது? தற்போது உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி எழுப்பிய கேள்விக்கு என்ன பதிலானது வழங்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? நியோமேக்ஸ் நிதி நிறுவன இயக்குநர்கள் சொத்தை பறிமுதல் செய்து இயக்குநர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஜாமீனை ரத்து செய்ய கோரிய வழக்கானது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுதுதான் நீதிபதி புகழேந்தி, உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதி புகழேந்தி, கடந்த காலங்களில் நடந்த நிதி நிறுவன மோசடிகளில் ₹1 பாதிக்கப்பட்டவர்களுக்கு திரும்ப வழங்கப்பட்டிருக்கிறதா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதுபோக கடந்த 10 ஆண்டுகளில் நிதி மோசடி குறித்து பொருளாதார குற்றப்பிரிவு பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் எத்தனை வழக்கில் தீர்வு காணப்பட்டுள்ளது என நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். நிதி மோசடி சம்பந்தமாக எத்தனை வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது, எவ்வளவு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எத்தனை வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறைக்கு நீதிபதி சரமாரியாக கேள்வியை எழுப்பினார். அதுபோக காவல்துறை தலைவர் டிஜிபி விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என இந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. மதுரையை தலைமையிடமாக கொண்ட நியோமேக்ஸ் நிறுவனத்தில் இயக்குநர்கள் மதுரை கபில், வீரசக்தி, கமலக்கண்ணன், பாலசுப்ரமணியன் என பலர் இருக்கிறார்கள். இந்த நிறுவனத்துக்கு மதுரை, திண்டுக்கல், பாளையங்கோட்டை, கோவில்பட்டி, திருச்சி, தஞ்சை என பல மாவட்டங்களில் அலுவலகங்கள் இருந்தன. இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிக வட்டி தருவதாக கூறி முதலீடுகள் வசூல் செய்யப்பட்டிருக்கிறது. இதை நம்பி பல 1000 கோடிக்கு மேல் முதலீடுகள் செய்திருக்கிறார்கள். ஆனால் கூறியபடி யாருக்கும் வட்டி தராமல் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இதை தொடர்ந்து நிதி நிறுவனத்தின் இயக்குநர்கள் பலர் தற்போது ஜாமீனில் இருக்கிறார்கள். வழக்கு பதிவு செய்யப்பட்டது, கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர். தற்போது ஜாமீனில் இருக்கிறார்கள். இவர்களில் ஜாமீனை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என்ற வழக்கு உள்ளிட்ட பல்வேறு மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குகளானது நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்த பொழுதுதான் 10 முதல் 15 வருடங்களுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்டுள்ள நிதி நிறுவன மோசடி வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது ₹1 கூட திரும்ப பெற்று தரப்பட்டிருக்கிறதா என கேள்வி எழுப்பினார் நீதிபதி. அதுபோக நிதி மோசடி வழக்கு சம்பந்தமாக எத்தனை வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது, எத்தனை வழக்குகளில் தீர்வு காணப்பட்டிருக்கிறது, எவ்வளவு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எத்தனை வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது போன்ற விவரங்களை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறைக்கு கேள்வியாக எழுப்பிய நீதிபதி இது சம்பந்தமாக காவல்துறை தலைவர் டிஜிபி விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார். விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யாத பட்சத்தில் நீதிமன்றம் உரிய உத்தரவு பிறப்பிக்கும் என தெரிவித்த நீதிபதி வழக்கை ஜூலை 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மாரிச்சாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.